ஹalleluya ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு பரம தகப்பனாய் இருக்கிற தேவனுக்கு எல்லா மகிமையும் மாட்சிமையும் புகழும் உண்டாகட்டும். ஹalleluya hallelujah hallelujah. A very happy Father's Day to all the fathers here. Can I see all the fathers' hands? Yes, please clap your hands. And எல்லா தகப்பன்மார்கள் அப்பாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. God bless you, God bless you, God bless you, God bless you. Very happy Father's Day to all of you. கர்த்தர் தாமே அப்பாவா இருக்கிற உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து, உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்கள் கையின் பிரயாசத்திற்கு பலன் கொடுத்து, உங்களை உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை நடத்தட்டும். இந்த காலை வேளையில் அப்பாக்கள் நிறைய பேர் சபைக்கு வந்திருக்கீங்க. That itself is an example that you are a role model for your children. God bless you, God bless you. Thank you for coming to church regularly. நீங்க ஆக்டிவா சபைக்கு வருவதே ஒரு மாதிரியான காரியம். It is an example that you are a good father. Amen. அப்பாக்கள் ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் நம்புங்க. நீங்க you are all very good fathers. You are raising your children in a good manner, and I bless you with all my heart. May God bless and lead you. I also want to welcome the newcomers. புதிதா இந்த சபைக்கு first time சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. யாராவது வந்திருக்கீங்கன்னா please lift your hands. We want to welcome you. I can see two of them here. One brother Surya is here and sister is here. Please lift your sister Maria. வேற பின்னாடி யாராவது இருக்கீங்களா? Anyone in the back? Anybody in the back? இல்லையா? God bless you. Thank you for choosing to come to church. சபைக்கு வந்தபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களை நடத்துவாராக. இன்னும் நீங்கள் வேற எந்த சபைக்கும் போகவில்லை என்று சொன்னால் 9:30 மணிக்கு வாரந்தோறும் எவ்ரி சண்டே 9:30க்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ ஆல்சோ வாண்ட் டு வெல்கம் நேரலையில் எங்களோடு பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். யாராவது அப்பாக்கள் இந்த ப்ராட்காஸ்ட்டை பார்த்துன்னு இருக்கீங்கன்னா வெரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ டூ. சபை மக்கள் ஒரு வாட்டி விஷ் பண்ணிடுங்க அவங்களுக்கு எல்லாருக்கும். கொஞ்சம் கத்தி சொல்லிடுங்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. அது சீக்கிரமாய் உங்களால் முடிந்தால் தயவுசெய்து வந்து சபையில் எங்களோடு பங்கு பெறுங்க. We are meditating on a series called Forget Not, மறவாமல் இருங்கள் என்ற ஒரு செய்தியின் தொடரை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எதை மறக்கக்கூடாது? கர்த்தரை மறவாமல் இருங்க. உங்களை நடத்தின தேவனை மறவாமல் இருங்கள். அவர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை மறவாமல் சொல்லுங்க. மறவாமல் இருங்கள். அவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையை, அவர் உங்களை நடத்தின விதத்தை, அவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை, இதை தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம், அவர் நமக்கு உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஆமென். அவர் செய்த உடன்படிக்கையில் நாம் மாறாக நடந்தாலும் அவர் தம்முடைய உடன்படிக்கையில் மாறாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்த நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை இந்த நாள் வரையிலும் இன்னும் வரப்போகிற நாட்களிலும் அவர் மறவாமல் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று கம்பீரமா சொல்லுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா. பாதி பேர் கரங்களை கொண்டு வரல, குரலையும் கொண்டு வரல. எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? அட்லீஸ்ட் ஃபாதர்ஸ் டேக்காக கொஞ்சம் கரங்களை உயர்த்தி நல்ல கம்பீரமா இந்த உடன்படிக்கையின் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இந்த காலை வேளையில் நம்முடைய செய்தியில் ஒரு வேற விதமான நம்முடைய ஸ்பெஷல் ஃபாதர்ஸ் டே உடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. கவனமாய் கேளுங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஃபாதர்ஸ். இது ஃபாதர்ஸ்க்கு மாத்திரம் அல்ல, இது ஃபாதர்ஸ் இல்லாம இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து கர்த்தர் இந்த வசனத்தை பேசுவார் என்று நம்புகிறோம்.
அது மாத்திரமல்ல, நம்முடைய நித்திய பிதாவா இருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் கூட நாம் தியானிக்க போகிறோம். டுடே கர்த்தர் தாமே தயவு செய்து எல்லாரும் கவனமாய் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களோடு இடைப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இருக்கும், நான் நம்புகிறேன். ஆமேன், ஆமேன். நான் ஜெபித்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிரயாசப்பட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, போன திங்கட்கிழமையிலிருந்து ஒரு லெட்ஸ் நாட் டூ த சீரீஸ், சேம் சீரீஸ் பண்ண வேண்டாம், லெட்ஸ் டூ ஃபாதர்ஸ் டே அப்படின்னு திங்கட்கிழமையிலிருந்து ஐ எம் ட்ரைங் டு சர்ச் ஃபாதர்ஸ் டே. நிறைய சர்மன்ஸ் இருக்கு, நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் போயின்னு இருக்கு. பட் நம்ம சபைக்கு ஏற்றவாறு ஒரு செய்தியை பார்க்கணும் அப்படின்னு நான் வேதத்தையும் இருக்கிற கன்கார்டன்ஸ், தெசரஸ் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று மத்தியானம் தான் செய்தி முடிஞ்சிச்சு. But I believe because of the prayers and the suffering that we are going through, God will speak to you today. Hallelujah, hallelujah. எங்கெல்லாம் நான் பலவீனப்பட்டு போகிறேனோ அங்கெல்லாம் எனக்கு தெரியும் தேவன் உங்களோடு இடைப்படுவார், உங்களோடு பேசுவார். இன்றைக்கு நான் ஓப்பனா சொல்லிடுறேன், நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் செய்தியில, ஆனா கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். Hallelujah. Many fathers, அநேக தகப்பன்மார்கள், அப்பாக்கள், அவர்கள் நடந்து போகிற பாதைகள் நிறைய பேருக்கு தெரியாது. அநேக நேரத்தில் சொந்த மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, குடும்பத்தினருக்கு தெரியாது. அவங்க கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான பாதை. அப்பாக்கள் ஆமேன் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஸ்டில் ஃபாதர்ஸ் ஆர் ரோல் மாடல்ஸ். தம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, தம்முடைய சமுதாயத்திற்கும் சரி, அநேக அப்பாக்களால they are all role models. They are called super heroes. எத்தனை பிள்ளைங்க வந்து உங்க அப்பாவை சூப்பர் ஹீரோ அப்படின்னு பாக்குறீங்க? எஸ், வெரி குட். You know, for you, உங்களுக்கு உங்க அப்பா வந்து சூப்பர் ஹீரோ. அவர் செய்வதெல்லாம் கரெக்ட், அவர் எப்படி செஞ்சாலும் அதுதான் பெஸ்ட் வே. கரெக்டா இல்லையா? For many, your father is a mentor. கொஞ்சம் வளர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய தகப்பன்மார்கள் வந்து ஆலோசனை தருகிற ஒரு நபராய் பார்க்கிறாங்க. He is a mentor to many of them. For many others, the father is a protector. பாதுகாக்கிறவர். விசேஷமா பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பாக்கள் நல்ல கண்ணை விரிச்சு கையை விரிச்சு நல்ல கம்பீரமா ப்ரொடெக்ஷனோட, அனுபவமா சொல்றேன், எங்கேயோ பிள்ளைய அனுப்ப பயமா இருக்கும். இங்க இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல எங்க அனுப்புறது? யாரையும் நம்பி அனுப்ப முடியல. நியூஸ் பார்த்தா போதும், ஐயோ தேவையில்லாத செய்தி எல்லாம் வருது. அதனாலேயே பயம் ஜாஸ்தி ஆயிட்டு பிள்ளைகளுக்கு அப்பா, ஆல் தி அப்பாஸ் ஆர் ப்ரொடெக்டர்ஸ், ரைட்? இன்னும் எல்லா ஃபேமிலிஸ்க்கு வந்து fathers are the providers. Main provider is the father. கஷ்டப்பட்டு வீட்டில் என்ன தேவை இருந்தாலும் சரி, அப்பாக்கள் தான் எல்லா தேவைகளை சந்திக்கிறவர். ஆமாவா இல்லையா? நம்ம எல்லோருக்கும் ஒரு பரம தந்தை உண்டு. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்ம யெகோவா ஈரே எல்லாவற்றையும் சந்திக்கிறார். ஆனாலும் நம்முடைய வீட்டில் இருக்கிற அப்பாக்கள் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி, வேணா இது வந்து சேலஞ்சா எடுத்துக்காங்க. அநேக அம்மாக்கள் இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை சொல்ல போறேன். நிறைய வாட்டி பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட போய் சொன்னா அதட்டி அமிச்சிருவாங்க இம்மிடியட்டா. அதோட கதை முடிஞ்சிச்சு, கேட்கவே முடியாது திரும்ப. ஏதாவது இந்த சின்ன காரியங்கள், ஸ்போர்ட்ஸ் காரியம், இல்ல கலர்ஸோ, இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட போய் கேட்பாங்க, அம்மாக்கள் வாங்கி தர மாட்டாங்க. இன்னும் சில நேரங்களில் வந்து அம்மாவோடு வெளியே போனோம்னா பசங்க போக விரும்ப மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் போக விரும்ப மாட்டாங்க? ஏன்னா அம்மா வந்து லிமிட்டட் தான். 100 ரூபாய்க்குள்ள தான் வாங்கி தருவாங்க, 50 ரூபாய்க்குள்ள தான் வாங்கி தருவாங்க. இல்ல நிறைய நேரத்தில் வாங்கியே தரமாட்டாங்க. டேய் உங்க அப்பா காசே கொடுக்கல, சும்மா வாடா, அவருக்கு ஒரு கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துருவாங்க. ஆனா அப்பா கூட போனாக்கா எல்லாமே அன்லிமிட்டெட். இது வந்து பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, திஸ் அப்ளைஸ் ஃபார் ஈவன் வைஃப்ஸ், ஸ்பௌசஸ் கூட. அம்மா வந்து தனியா போனா அப்பா வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்துருவாரு. அது லிமிட்டெட் மணி. ஆனா அப்பாவை கூட கூட்டின்னு போனா அன்லிமிட்டெட். கரெக்டா இல்லையா? ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் த ப்ரொவைடர், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஆனா அந்த ப்ராவிடன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் வந்து எந்த அப்பாவும் சொல்வது கிடையாது. ஹேவ் யூ சீன் இட்?
எங்கிருந்து அந்த காசு வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் வீட்டில், ஒரு பர்த்டேயோ ஒரு ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த காசு அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு அப்பா எப்படியாவது கொண்டு வந்துடுவார். கிட்னியை வித்தாவது கொண்டு வந்துடுவார். ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் அதை கேட்கவே மாட்டாங்க. எங்கிருந்து வந்துச்சுப்பா சடனா இவ்வளோ காசு எங்கிருந்து வந்துச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பாக்கு முடியும், அப்பாக்கு முடியும். ஃபாதர்ஸ் ஆர் லைக் தட், ஃபாதர்ஸ் ஆர் லைக் தட். ஆனால் அநேக நேரத்தில் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளோ துன்பத்திலையும் நடந்து போகும்போது அப்பாக்கு தேவையான கனத்தை அநேக நேரத்தில் நாம் செலுத்துவது கிடையாது. Many times we fail to honor the fathers. Children's wives, are you listening? அநேக நேரத்தில் அப்பாக்களுக்குரிய கனத்தை செலுத்துவதில் நாம் சரியாக இருப்பது கிடையாது. It is the fathers, அப்பாக்கள் தான் வீட்டில் ஒழுங்கையும் கிரமத்தையும் நீதியையும் நிலைநாட்டுகிற ஒரு நபர். Have you seen it? அப்பாக்கள் இல்லாத வீட்டில் டிசிப்ளினை கொண்டு வருவது மிகவும் கஷ்டம், மிகவும் கஷ்டம். ஏன்னா அம்மாவுடைய அன்பு அரவணைப்பின் நிமித்தம் டிசிப்ளின் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். It is always hard for the mother to bring discipline into the family. But அப்பான்ற ஒரு நபர் வீட்டில் இருந்தா automatically discipline will come into place. Automatically. அப்பா ஊனமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா சம்பாதிக்காம இருக்கிற நபரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா வயசானவரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா வீட்டில் இருக்கிறார்னா ஒழுங்கு இருக்கும். ஆமாவா இல்லையா? That is the role of the father. அது அப்பாவுடைய குணாதிசயம். அவர் செய்கிற காரியம் முதன்மையாக இயல்பாகவே அவருக்கு வருகிற காரியம் தம்முடைய பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த வேண்டும். அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சில அப்பாக்கள் குடிக்காரங்களா இருப்பாங்க, சில அப்பாக்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க கரெக்டா இருக்கணும், பிள்ளைங்க நேர்த்தியா வாழணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்க கரெக்டா வரணும். கரெக்டா இல்லையா? That is the role of the father. அப்படி இருந்த போதிலும் அநேக நேரத்தில் அப்பாக்களுக்குரிய கனத்தை we don't give. Many times fathers are the forgotten heroes. அதை தான் சொல்லலாம். எஸ், forgotten heroes. இன்னும் இந்த நாட்களில் நீங்க பார்த்துனே வந்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறினே வருது. ஒரு காலத்துல நாங்க பிள்ளைங்களா இருக்கிற காலத்துல அப்பா வீட்டுள்ள வந்த உடனே நாங்க என்ன வேலை செஞ்சிருந்தாலும் தூக்கி போட்டு ஒண்ணு தூங்க போயிடுவோம், இல்ல படிக்க போயிடுவோம். இது ரெண்டே காரியம் தான். எங்க அப்பா என்ன அடிச்சதே கிடையாது, திட்டினது கூட கிடையாது. எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. ஒரு மாதிரி வேற மாதிரி எங்க அம்மாவை கூப்பிட்டு திட்ட விடுவாரு, அவர் திட்ட மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு அப்பா. ஆனாலும் கூட அவர்கிட்ட இருந்து நாங்க பார்த்தது வெறும் பாசமும் அன்பும் மாத்திரம்தான். ஆனாலும் கூட அப்பா வீட்டுக்கு வராருன்னா உடனே ஒண்ணு தூங்க போயிடுவோம், இல்லைன்னா படிக்க போயிடுவோம். ஏன்? அப்பா வந்தா அந்த டிசிப்ளின், அந்த ரூல், அவருக்குரிய கனத்தை நாங்க தரணும். அப்பா இருந்தா வீட்டுல யாரும் சத்தமா பேச மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? சத்தமா பேசவே மாட்டாங்க. ஏன்? அப்பா இருக்கிறார். அப்பா தூங்க போனாக்கா, அப்பா மட்டும் தூங்க போனாக்கா யாருமே வீட்டுல சத்தம் போடக்கூடாது. நாங்கெல்லாம் தூங்க போனோம், பிள்ளைங்கெல்லாம் தூங்க போனோம், அம்மா தேக்ஸாவை தூக்கி போட்டு உருட்டி எடுத்து சத்தம் போட்டு பண்ணுவாங்க. ஆனா அப்பா தூங்கியிருந்தா வேற யாரும் எந்த சத்தமும் போடவே கூடாது. அந்த காலத்துல அந்த கனம் இருந்துச்சு, அந்த மரியாதை இருந்துச்சு. ஏன்னா உழைக்கிற மனுஷனுக்கு இளைப்பாறுதல் தேவை, அவருக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்றதுனால அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ என் நிலைமை என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? வெளியே நிக்கிறாங்களா? எங்க வீட்டுல எல்லாரும் வெளியே நிக்கிறாங்களா? சபை மக்களுக்கு நான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாதுதா? இப்ப இருக்கிற சூழ்நிலை மிகவும் மாறி இருக்கு. எல்லாமே வேற விதமா இருக்கு. அப்பாக்குரிய கனம், அப்பாக்குரிய மரியாதை காணாமல் போய்கொண்டிருக்கு. அநேக வெஸ்டர்ன் பிராக்டிசஸை, வேற தேசத்திலிருந்து வருகிற பிராக்டிசஸை நாமும் எடுத்துக்கொண்டு எல்லாமே ஈக்குவல், எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாக்குரிய கனத்தை நாம் செலுத்துவது கிடையாது. I pray this morning, hear me out very carefully. தயவுசெய்து கவனமா கேளுங்க. I pray நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அப்பாக்களுக்கு தேவையான கனத்தையும் மரியாதையும் நீங்க செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சை. And especially on this Father's Day,
ஏன் we don't do very serious மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக நாங்கள் செய்வது கிடையாது. ஒரு ஜெபத்தை பண்ணுவோம், அப்படியே போயிடுவோம். பட் why are we doing this year அப்படின்னா, நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தேன். ஃபாதர்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க? இது வந்து ஆர்ச்சீஸும் ஹால்மார்க்கு அந்த கிஃப்ட் கார்டு அநேக டே ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வந்து அவங்க தான் பண்ணுறது. இந்த வேலண்டைன்ஸ் டே ஃபேமஸ் பண்ணுது ஆர்ச்சீஸ், அந்த ஹால்மார்க் கிஃப்ட் கார்டு பண்ணுறவங்க தான். மதர்ஸ் டே, உமன்ஸ் டே, ரோஸ் டே, ரெட் டே, ப்ளூ டே அப்படின்னு இல்லாத டேஸ் எல்லாம் ஃபேமஸ் பண்ணி விடுறது அவங்க தான். நானும் நினச்சேன் மேபி ஃபாதர்ஸ் டே கூட அப்படி தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிடையாது. தெர் இஸ் அ குட் ஹிஸ்ட்ரி டு த ஃபாதர்ஸ் டே. அந்த ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன் 1920s 1920 அந்த 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 காலகட்டத்தில் there was a woman called Sonora Louise Smart Dodd. Sonora Louise Smart Dodd யுஎஸ்ல. அவங்களுடைய அப்பா வந்து போர்களுக்கு சென்று வந்த ஒரு சோல்ஜர். அவர் வந்து அநேக போர்களுக்கு சென்று வந்த ஒரு சோல்ஜர். போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. 6 பிள்ளைங்களுடைய அம்மா வந்து திடீர்னு செத்துட்டாங்க. ஒரே தகப்பன், விடோவா இருக்கிற அந்த தகப்பன் அந்த 6 பிள்ளைகளையும் நல்ல வழியில் வளர்த்ததின் நிமித்தம் இந்த மிஸ்ஸஸ் சொனோரா லூயிஸ் ஸ்மார்ட் டாட் என்ற அந்த பெண்மணி அவங்க சபைக்கு சென்று அவங்க சர்ச்சில் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் கனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது தான் ஃபாதர்ஸ் டே. Father's Day began inside the church, and that is why I want to honor fathers in the church. In the sabayile, yes, clap. We have to honor because we are doing it in the presence of God. நீங்க எந்த கொண்டாட்டத்தை வச்சாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அதை செஞ்சீங்கன்னா அது கனத்துக்குரியதாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த கால வேளையிலும் தகப்பனை எவ்விதமாய் நாம் கனம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து சீக்கிரமாய் ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்து கடந்து செல்வோம். எவ்விதமாய் are we honoring the fathers? வேதத்தில் நீங்க அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா honor your father and mother, obey, submit அப்படின்னு அநேக காரியத்தில் வந்துட்டு there is words that says that you have to honor your father. உங்க அப்பாவுக்கு வந்து உங்க அம்மாவுக்கு வந்து கனத்தை செலுத்த வேண்டும் என்று அநேக இடத்துல it is given very specifically. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, how do you honor? அநேக நேரத்தில் அதுதான் ஒரு குழப்பமான காரியம். ஒரு சுவிசேஷத்தை நம்ம அறிவிச்சிருவோம், ஆனா அதை எப்படி செய்யணும்ன்றது தான் அநேக பிரச்சனைகளுக்கு வந்துடும். ஆமாவா இல்லையா? So how do you honor your father? என்றது 3 things. Firstly, submit to your father. உங்க தகப்பனுக்கு தம்மை தாமே ஒப்புக்கொடுங்கள். Submit பண்ணுங்க. That is the first thing. In a society, in the சமுதாயத்துல where father is not the sole head of the family anymore. We are in a society where ஒரே குடும்பத்தில் அநேகர் சம்பாதிக்கிற ஒரு சூழல் வந்துடுச்சு. ஆமாவா இல்லையா? ஒரே ஒரு நபர் சம்பாதிக்கிற சூழல் கிடையாது. ஒரு சம்பாதனை இப்போ பத்தாது. அப்பாவும் வேலைக்கு போகணும், அம்மாவும் வேலைக்கு போகணும். அநேக வீட்டில் வளர்ந்த பசங்க இருக்கிற வீட்டில் அப்பா வேலைக்கு போகணும், அம்மாவும் வேலைக்கு போகணும், அதே விதமாக பிள்ளைகளும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த சூழல் வந்த பிற்பாடு என்ன இருக்குன்னா, அப்பா மட்டும் டிசிஷன் மேக்கர் கிடையாது, அப்பா மட்டும் தலைவர் கிடையாது. அப்பா கூட சேர்ந்து சப் ஜூனியர் ஹெட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அப்பா ஒரு தீர்மானம் எடுத்தா அது சரியில்லை, அது கரெக்ட் இல்லை, நாங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு இப்படி சொன்னதின் நிமித்தம் குடும்பத்திற்குள்ள அநேக குழப்பங்கள் நுழைந்து விட்டது. இன்னும் சில அப்பாக்கள் வந்து சத்தம் போட்டு பேசுறவங்களே கிடையாது. சிலர் எங்களை மாதிரி இருப்பாங்க, என்ன மாதிரி, கிறிஸ்டியா மாதிரி நல்ல கத்தி பேசுறவங்க, நல்ல ஸ்ட்ராங்கா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில அப்பாக்கள் வந்து கொஞ்சம் சாந்த குணம் உள்ளவர்களாய், நம்முடைய கனியா போல கொஞ்சம் சாந்தமா சத்தம் போட்டு பேசாம, சத்தம் போட்டாலும் சத்தம் வெளியே வராது, அது வேற விஷயம். சாந்த குணம் உள்ளவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இம்மீடியட்டா இன்னொரு தலைவர் வீட்டில் எழுந்துக்கிறாங்க. அம்மா வந்து ஆட்சியை கொண்டு வந்துடுறாங்க இம்மீடியட்டா. அப்பா கொஞ்சம் சாந்தமான உடனே அம்மா தலை தூக்குறது. யூ see, and then if அப்பா and அம்மா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கவனிக்காம இருக்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு தலைப்பிள்ளை வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஈகோ வந்துடும்.
அந்த பிள்ளை வந்து வீட்டுக்கு டிசிஷன் மேக்கரா மாறிடுவாங்க. யூ see how it is changing சொசைட்டில எப்படி எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறதுன்னு நீ பார்க்குறீங்களா? The father has to be the head of the family. வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம், தகப்பன் தான் வீட்டுக்கு தலைவர். ஆனால் இந்த வாழ்க்கையின் சூழலின் பிரகாரம், இந்த சமுதாயத்தின் சூழலை நீங்க பார்க்கும்போது எல்லாமே மாறிக்கொண்டு வருது. Ephesians 5:23 it says that you have to know that the father is the head, the husband is the head. படிச்சிருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் என்னங்க, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி படிங்க, தயவுசெய்து அனாதையா விட்டுறாதீங்க சார். யாருன்னா மைக் ஆன் பண்ணுங்க சார். இவருக்கு புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஹalleluya, hallelujah. Bible affirms, the Bible confirms that the husband, the father, தகப்பன் is the head of the family. அப்படி இருந்த போதிலும் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து போற மாதிரி அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. பட் the Bible is telling you this morning, எவ்விதமாய் உங்க தகப்பனுக்கு நீங்க கனம் செலுத்த வேண்டும். In Proverbs chapter 4 verses 1, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். புத்தியை அடையும்படி கவனியுங்கள். You have to listen to your father. Everybody say, தகப்பன் சொல்லுங்க. தகப்பன் போதகத்தை கேட்க வேண்டும். Hallelujah. How can we honor our father? Firstly, by submitting to everything that the father says. Hallelujah. கீழ்ப்படிதல் மிகவும் மிகவும் முக்கியம். அநேக நேரத்தில் உங்க அப்பா செய்யற டிசிஷன் உங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம். இருந்த போதிலும் அப்பா சொல்றத கேட்கறது தான் கரெக்டான காரியம். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் பிள்ளைகளும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அநேக நேரத்தில் உங்களுக்கு அது தெளிவான காரியமா இல்லாம இருக்கலாம். ஏன்னா அப்பா வந்து இப்படி பண்றாரு, ஏன் இவ்வளவு காசு வேஸ்ட் பண்றாரு, ஏன் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறாருன்னு. பட் at the end, when you obey, when you submit, when you honor what your father is telling, the Lord will glorify the family. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கனப்படுத்துவார். எப்போ? வீட்டின் தலைவருக்கு நீங்க உங்க கனத்தை தரும்போது. Hebrews chapter 12 verses 9, எபிரேயர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவருக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. இது வேதத்தின் காலத்தின் காரியம். கொஞ்சம் வரேன். we will finish the verse. let's hold on there. இது வேதத்தின் காரியம். ஆனால் இப்போ எப்படி இருக்குனாக்கா, we are not submitting, we are not being disciplined by our fathers. அப்படியே அவர் இன்னும் டீனேஜ் பசங்க இருக்கிற வீட்டில், டீனேஜ் பசங்க இருந்தீங்கன்னா கவனிங்க. டீனேஜ் பசங்க இருக்கிற வீட்டில் அப்பாக்களை வில்லனா பார்க்கறதே ஒரு வேலையா போச்சு. அது எங்கிருந்து தான் அது வந்துச்சோ தெரியாது. நாங்க பிள்ளைங்களா இருக்கிறப்போ, டீனேஜா இருக்கிறப்போ அப்படியெல்லாம் நாங்க பார்க்கல. இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு அந்த 13 years 14 years வந்த உடனே அந்த அப்பாக்கு வேற வேலை இல்லை, he doesn't know what he is telling. எல்லாமே முரண்பாடா மாறிடுச்சு. அப்பாக்குரிய கனம் இல்லாம போகிற இடத்துல அப்பா தருகிற டிசிப்ளின் காணாம போகிறது. I pray that you will pay heed to the word of God. Listen what Hebrews is telling. Hebrews chapter 12 verses 9. Say, read that again. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. ஓகே. நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவோ. ஹalleluya, ஹalleluya. எப்படி நம்முடைய இந்த பூமியில் நமக்கு தரப்பட்டிருக்கிற பிதாக்களுக்கு நாம் சப்மிட் பண்ணி அவர் தருகிற ஒழுங்குக்கு நாம் நடந்து கொள்கிறோமோ, அதே விதமாக நம் எல்லோருக்கும் இருக்கிற ஆவிகளின் பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். ஆமென்.
ஆமென். அதுதான் வசனம் சொல்லுகிறது. இப்ப நீங்க உங்க earthly fathersக்கு வந்து நீங்க கனத்தை கொடுக்காம, நீங்க அவர் தருகிற டிசிப்ளின்ல நடக்காம இருக்கிறீங்கன்னா, உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கும் அதே விதமா தான் நீங்க நடப்பீங்க. That is what the Bible is telling. You have to be just like your father is disciplining you. எவ்விதமாய் உங்க உலகத்தின் தகப்பன் உங்களை சீர்திருத்தி செவையான வழியில நடத்துகிறாரோ, அதே விதமாக ஆவியின் தகப்பன் உங்களை நடத்தும்படி நீங்க அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லவோ? Yes or no? Amen. Amen. How can you honor your father, whether it is your earthly father or your heavenly father? You have to firstly submit. Everybody say submit. ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. யார் அது? சத்தமா சொல்லுங்கன்னா அவங்கள சத்தமா சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒப்பு கொடுங்க. Come on everybody. Loudly ஒப்பு கொடுங்க. உங்க வேலையே வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பாக்கு ஒரு ப்ராமிஸ செய்யணும். அப்பா, இனி நீங்க என்ன சொன்னாலும் அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க? சரி சரி சரி. உங்களுக்கு டவுட்னு இருந்துச்சுன்னா ஆமென் சொல்லுங்க. இந்த விதமா இப்படி என்ன கோத்துட பார்க்காதீங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ பண்ண போறீங்க? ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. கீழ்ப்படியாமைக்கு கர்த்தருக்கு இடத்திலிருந்து பனிஷ்மெண்ட் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இதை மட்டும் சொல்றீங்க. எத்தனை பேர் கர்த்தர் உங்க அப்பாக்கு கீழ்ப்படிந்து நடக்குவீங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்பா, ஒரு 5 பேர் சொல்லிட்டாங்கயா. கர்த்தர் தாமே உங்களோடு பேச கடவர். Secondly, how can we bring honor to our father? Secondly, by bringing joy to him. அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும்போது நம்முடைய தகப்பன்மார்களுக்கு we bring honor. Amen. By bringing joy to him. One of the greatest complaints you hear from fathers, அப்பாக்கள் குறை சொல்லுகிற, தம்முடைய பிள்ளைகளை பத்தி குறை சொல்லுகிற ஒரு பெரிதான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த பிள்ளைனால எனக்கு மகிழ்ச்சியே இல்லைங்க. This is what they say. நாங்க எவ்வளவோ சொல்றோம், கொஞ்சம் நல்லா நடடா, நல்லா படிடா, நல்லா வளர்ந்து வாடா, எதுலையாவது ஒண்ணுல நல்லா கொஞ்சம் தேர்ந்து வா அப்படின்னு சொல்றோம். ஆனா எங்க பேச்சே கேட்காம இவனால எங்களுக்கு சந்தோஷமே கெட்டு போச்சுங்க அப்படின்னு அநேக நேரத்தில் அநேக தகப்பன்மார்கள் சீக்கிரட்ல போய் அழுவுறதை நாங்க கண்டிருக்கிறோம். திஸ் இஸ் த ட்ரூத். அநேக நேரத்தில் பிள்ளைகளின் நிமித்தம் தகப்பன்மார்கள் அநேக சூழ்நிலையில அழுகிறதை நாம் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளால அவர்களுக்கு சோர்வும், பிள்ளைகளால் அவர்களுக்கு கவலையும், பிள்ளைகளால் அவர்களுக்கு தேவையில்லாத கவலை, பாரம், இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கை தான் அநேக இடத்துல பார்க்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளின் நிமித்தம் there is no joy in the family. How can the children bring joy to the family? Proverbs, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 24வது வசனம் படிங்க. நீதிமானுடைய தகப்பன், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான், மிகவும் களிகூறுவான், மிகவும் சத்தமா சொல்லுங்க, மிகவும் களிகூறுவான். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான், அவனால் மகிழுவான். ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் உள்ள பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் தகப்பனுக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். உங்க அப்பாக்கு நீங்க மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நீங்க ஒரு தீர்மானம் செய்தீங்கன்னு சொன்னா, நீங்க நீதியிலும் ஞானத்திலும் நடக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். தகப்பன்மார்களுக்கு அவங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் உண்டாக்குற காரியம் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இல்லைங்க. There is no such thing. உலகத்தில் அவங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் கனத்தை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு வேணாலும் புகழ்ச்சி வரலாம். ஆனா பிள்ளை வழி மாறி தவறான காரியத்தில் போயிட்டானாக்கா அப்பாக்களுக்கு எந்த விதமான சந்தோஷமே இருக்காது. சில நாட்களுக்கு முன்பு நம்ம இந்த செய்தித்தாளில் படித்தோம். பிரபல ஒரு ஹிந்தி ஆக்டருடைய மகன் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுக்காக
ஒரு ஷிப்ல இருந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அவரை போய் ஜெயிலில் அநேக நாட்கள் they had kept him in the jail. அந்த அப்பா அம்மா வந்து அந்த அந்த நீண்ட நாட்களாக அந்த ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கல, ஒரு செய்தித்தாள்லையும் அவங்களுடைய நியூஸ், அவங்க ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. எப்போவுமே அவங்க மூஞ்சியை மறைச்சுன்னு they went around and came until it was proved that the son was wrongly arrested. நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. சன் வந்து தவறாக அவனை அரெஸ்ட் செய்தாங்க அப்படின்னு அரெஸ்ட் செய்தாங்கன்ற செய்தி வர்ற வரைக்கும் the father and the mother could not show their faces to the public at all. எங்க போனாலும் மூஞ்ச மறைச்சுனே போவாங்க. they would not come out in public at all. இத்தனைக்கும் அவங்க இந்த உலகத்திலேயே மிகவும் பணக்காரர்களில் ஒருவர். அவங்க இடத்துல இருக்கிற செல்வாக்கும் பாப்புலாரிட்டியும் அவர்களுக்கு இணையா ஹாலிவுட்ல கூட சில பேர்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருந்த போதிலும் தம்முடைய பிள்ளைக்கு ஒரு காரியம் நடந்திருக்குன்னா அவங்களுக்கு வெக்கமா தான் இருக்கு. In the world there is no such thing that brings joy to the father than a child who is righteous and wise. உங்க பிள்ளைங்க செவையான வழியில் நடக்கும்போது, அவர்கள் நீதியின் பாதையில் நடக்கும்போது, ஞானத்தோடு தம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது அப்பாக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுகிறது. How can you honor your father? பிள்ளைகளே கவனமாய் கேளுங்க. How can you honor your father? Walk in righteousness. நீதியில் நடவுங்கள், ஞானத்தோடு செயல்படுங்கள். Amen. These two things are very very important. Righteousness and wisdom. நீதியும் ஞானமும், இந்த இரண்டு காரியமும் இந்த வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்க வழியில, உங்க வாழ்க்கையில, உங்க பாதையில அநேக நேரத்தில் நான் ஞானம் உள்ளவனா இல்லையே, எனக்கு எப்படி ஞானமா இருப்பதுன்றது தெரியாதே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. as the more you read the word of God, the more you study the word of God, வேதத்தை நீங்க எவ்வளவு நேசிச்சு அதை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். கர்த்தர் உங்களை நீதியில் நடத்துவார். and you will bring joy to your father. Hallelujah. Submit to your father. Secondly, bring joy to your father. Thirdly, return to your father. உங்க அப்பாவிடத்துல திரும்பி வாங்க. There is no great honor for a father than to have his children with him. அப்பாக்களுக்கு வந்துட்டு தம்முடைய பிள்ளைகள் தங்களோடு இருக்கிறத காட்டிலும் பெரிய மகிழ்ச்சி எங்குமே கிடையாது. From time to time, சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுல இருந்து பெரியவங்களா ஆகிற வரைக்கும் அப்பாக்கள் பிள்ளைகளை வளர்த்து பராமரித்து போஷித்து பாதுகாத்து படிப்பை கொடுத்து அவங்க தேவையான உணவு எல்லாத்தையும் கொடுத்து செல்வாக்க கொடுத்து அவங்க பெரியவங்க ஆன உடனே பிள்ளைங்க வந்து அப்பாவை விட்டு குட் பைன்னு சொல்லி போயினே இருப்பாங்க. நான் தனி கொடுத்தனத்தை பற்றி பேசல, தப்பா நினச்சிக்காதீங்க. What I'm saying is, அப்பா கிட்ட இருந்து மனதார தூரமாக விலகி போயிடுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருப்பது கிடையாது. கேட்டாக்கா there will be lots of reasons. தேவையில்லாத அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. எங்க அப்பாவுடைய யோசனைக்கு எனக்கும் ஒன்று இணைந்து போகாது. we cannot think alike. அவருக்கு எனக்கும் அநேக ஜெனரேஷன் கேப் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. அவர் ரொம்ப இக்னரண்ட், அவர் பழைய காலத்து ஆளு, இன்னும் அதே மாதிரி வாழ்ந்துன்னு இருக்காரு. அநேக காரியங்கள் அநேக ரீசன்ஸை கொடுத்து 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 அப்பாக்கள் இடத்திலிருந்து அப்படியே தூரமா போயிடுறாங்க. அப்பாக்களுக்கு கனமே இல்லாம போகிறது. வேதத்திலும் ஆதி ஆகமத்தில் யோசேப்பு காணாம போய் அநேக வருடங்கள் ஆயிற்று. யோசேப்பு வந்து தம்முடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அவங்க எகிப்து தேசத்திற்கு விற்று அங்க போய் யோசேப்பு ஜெயிலில் இருந்து அங்கிருந்து உயர்வை கண்டு he becomes the prime minister of a nation. அந்த பிரதமராய் மாறி வந்த பிற்பாடு தம்முடைய அண்ணன்களை எல்லாரையும் சந்திக்கிறாப்ல. ஜோசப்
சந்திச்சுட்டு நீங்க போய் சொல்லுங்க எங்க அப்பா கிட்ட, நான் உயிரோட இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அவரை கொண்டு வாங்க இங்க வந்த பிற்பாடு நாங்க எல்லாரும் ஒண்ணா வாழலாம் அப்படின்னு. Then after a long time Jacob goes. இப்போ யாக்கோப் வந்து இஸ்ரவேலா மாறியாச்சு. இந்த இஸ்ரவேல் he goes to Egypt. ஈஜிப்ட் போன உடனே ஆதியாகமம் 46வது அதிகாரம் 30வது வசனம், இஸ்ரவேல் யோசேப்பை கண்ட உடனே இந்த வசனத்தை சொல்லுகிறான். படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். ஹல்லேலூயா. You know, எங்க வேணாலும் பிள்ளைகள் போகட்டும், திருப்தியான ஒரு நிம்மதி அப்பாக்கு எப்போ உண்டாகுதுன்னா, when children come back to him, when children come back to the father, then they have that honor. இப்பொழுது நான் எனக்கு மரணம் நேர்ந்தாலும் பரவாயில்ல, I am ready to go because I've seen my son living well. பிள்ளைகள் நன்றாய் வாழும்போது, பிள்ளைகளை காண்கிற தகப்பன்மார்களுக்கு அதை விட பெரிய கனம் வேற எங்கேயுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் அநேக குடும்பத்தில் அப்பாக்களிடத்துல பேசாமல் வாழ்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. நம்முடைய சபையிலும் உண்டு. நான் அநேக நேரத்தில் கேள்விப்பட்டது உண்டு, அப்பா கிட்ட பேசி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, அப்பாவுக்கும் எனக்கும் செட் ஆகுறது இல்லை பாஸ்டர், அதனால அவ்வளோ நான் பேசிக்க மாட்டேன். அவர் ஹாலில் இருந்தால் நான் பெட்ரூமில் இருந்துருவேன், நான் டோரை லாக் பண்ணிடுவேன், அவர்கிட்டயே நான் பேச மாட்டேன், அவர்கிட்டயே நான் போக மாட்டேன். அப்பாவுக்கு ஒரு இதயத்தில் ஒரு ஓட்டை. There is a space, an empty space, a void space in the father's heart because the children are not there. 128வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, படிங்க. Your wife will be like a fruitful vine. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள், எல்லாரும் சொல்லுங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். The children being around the father. அப்பாக்கு சுத்தி பிள்ளைகள் இருப்பது ஒலிவ மர கன்றுகளை போல இருக்குமா? It is so much of a blessing for the children to surround the father. அப்பாக்கு பெரிய கனம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் தம்மை சுற்றி இருப்பது. அப்பாக்கள் வெளியில போய் 12 ஹவர் 16 ஹவர் 18 ஹவர் வேலை செஞ்சு வந்தாலும் கூட அப்பாவோடு உட்கார்ந்து ஒரே ஒரு நேரம் உணவை சாப்பிட்டா போதும், அப்பாக்குரிய திருப்தி ஏற்படும். ஆமாவா இல்லைங்களா? அப்பாக்கள் எஸ் ஆர் நோ? உங்க பிள்ளைகள் வந்து உங்களோடு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து, அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, அப்பா உங்க வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு அந்த நேரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அப்பாக்களுக்கு ஆடடா என்ன கனம், என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு நிம்மதி. எவ்வளவுதான் நாங்கள் ஊழியத்திற்கு வெளியிலெல்லாம் சுற்றி வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ டயர்டு இருந்தாலும் வீட்டுக்கு போய் அந்த பெட்டு மேலே விழுந்து பிள்ளைங்க வந்து எங்கள் மேலே விழுந்து ஆடுறாங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு திருப்தி, அதுதான் எங்களுக்கு திருப்தி. That is what the father likes. அப்பா இடத்திலிருந்து தூரம் இருப்பது கிடையாது. அப்பாக்கு தர வேண்டிய கனத்தை நீங்க தாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக் 15வது அதிகாரம், உங்க எல்லாருக்கும் தெரிந்த கெட்ட குமாரனின் கதை. எவ்வளவோ தீமையை செய்துவிட்டு அந்த கெட்ட இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமா இருந்து போதும் இவ்வளவு வாழ்ந்தது, வெளியில வாழ்ந்ததுனால எனக்கு ஒரு நன்மையும் வரல, நான் திரும்பி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி எழுந்து he comes back home. But while he is coming from a far distance, தூரத்தில் அவன் வரும்போது அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறார். He holds him and he gives him back the robe, he gives him the ring, he gives a sandals to his feet. எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பிள்ளை திரும்பி வந்துட்டான், அவனுக்கு ஒரு பந்தியை சொல்லுங்கடா அப்படின்றாரு. Hallelujah. That is the joy a child can bring for a father. How can you honor your father? Firstly, submit. Secondly, bring joy by living righteously and in wisdom. Thirdly, return to your father. Return to your father. இந்த காலை வேளையில அப்பாக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
We're going to pray for all the fathers in the house. இந்த ஜெபிக்கிற நேரத்தில் I want to ask all the children, all the family members. இந்த 3 காரியங்களை நாம் தியானித்தோம். 3 காரியங்களில் if there is anywhere you are dishonoring your father, ஏதாவது ஒரு விதத்தில் if you are dishonoring your parent, your father, இந்த காலை வேளையில் நாம் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Return, repent, go back to your father and begin to honor your father. இந்த உலகத்துல அநேக பொல்லாப்பின் காரியங்களை கற்று தருகிறாங்க. அப்பாவுடைய பேச்சை கேட்க தேவையில்லை, இப்போ இருக்கிற ஞானத்தினால நாம் வாழ்ந்துடலாம், we can do whatever we want அப்படின்னு அநேக முரண்பாடான காரியங்களை உலகம் கற்று தந்து கொண்டிருக்கு. But I pray this morning, உங்க அன்பால உங்க அப்பாவுக்கு கனத்தை கொண்டு வர முடியும். So I pray that you will bring honor to your fathers. Shall we all stand up, everybody? எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தரிடத்துல நம்முடைய தகப்பன்மார்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் I want to ask all the fathers to please come in front. எல்லா தகப்பன்மார்கள் முன்னாடி வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Please come forward. பாடுவோமோ சானா ராஜாதி ராஜா நீரே. வாங்க இங்க முன்னாடி வந்தீங்க. என்றென்றும் சொல்லிடுவோ நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. பாடுவோமோ சானா everybody. ராஜா ஜாதி ராஜா நீரே மகிமை என்றென்றும் சொல்லிடுவோ நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. அன்பின் பிதா என் மேல் அளவில்லா அன்பு கூர்ந்தீ எந்தன் பாவங்கள் மன்னிக்கவே குமாரனை பலியாய் தந்தீர். Everybody. அன்பின் பிதா என் மேல் அளவில்லா அன்பு கூர்ந்தீர் பாவங்கள் மன்னிக்கவே குமாரனை பலியாய் தந்தீர். பாடுவோமோ சேனா ராஜாதி ராஜா நீரே மகிமை என்றென்றும் சொல்லிடுவோ நீரே பிரபு எங்கள் ஆண்டவர். One more time. பாடுவோமோ சேனா ராஜாதி ராஜா நீரே மகிமை என்றென்றும் சொல்லிடுவோ நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தகப்பனார் தினத்தில் ஆண்டவரே, இந்த தினத்தை எதற்காக ஆசாரிக்க வேண்டும், எப்படியாக வந்தது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனாருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர கர்த்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்க. அதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நீர் தகப்பனை போல எங்களை இதுவரைக்கும் சுமந்து எங்களை எல்லா காரியத்திலையும் தப்புவித்து எங்களை ஏங்கி ஆண்டவரே எங்களை தாங்கி வந்த தெய்வமே, உம்மை நன்றி உள்ள இதயத்தோடு நன்றி என்று சொல்லுகிறோம். உன்னை நாங்கள் தகப்பனை போல பாவித்து ஆண்டவரே, நாங்கள்
தப்பான வழிகளிலே போகும்போது எங்களை மறுபடியுமாக செவ்வையான பாதையில எங்களை கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விசையாக இங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய தகப்பன்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய ஃபைனான்சியல் தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, என்னெல்லாம் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல வாழறாங்களோ, எதெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, அவைகளெல்லாம் ஒரு மாறுதல் என் தேவனாகிய கர்த்தர் நீர் தாமே கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எவைகளை குறித்து புலம்புகிறார்களோ, எவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் நீர் தாமே இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி உங்களுடைய கரங்களை கொண்டு இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இவர்களுடைய வேண்டுதல்களையும் இவர்களுடைய விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய தகப்பனாரை நேசிக்க ஆண்டவரே இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள, அவைகளுடைய வழியில நடக்க, சப்மிட் பண்ண, ஆண்டவரே ரிட்டர்ன் பண்ண, கடவுளோ ஆண்டவரே ஃபாதரோடு கூட எப்போதும் ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு உறவை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் தகப்பனாரிடத்துல மிகுந்த நாட்களாக பேசாமல் இருக்கிறோம் சொல்லி இருக்கிறவங்களை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நீர் தாமே தொடுவீராக. ஆண்டவரே, ஒரு ரிபெண்டன்ஸை நீ கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஒரு பெரிய மறுமலர்ச்சியை குடும்பங்களிலே உண்டாக, இன்னைக்கு சந்தோஷத்துடனே அவர்கள் சாப்பிடும் போதும் அவர்கள் அமர்ந்திருக்கும் போதும் இந்த வசனங்களை தியானித்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நான் மனம் மாற போகிறேன், இந்த காரியங்களிலே நான் செவ்வையாக நடக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனாரையும், சபையில வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீர்த்தாமே, தேவைகளோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீர்த்தாமே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென்.